இவ்வளோ தூரம் அங்கே போய் வேலை பார்த்துருந்தா அது கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. இங்கே இருக்க முஸ்லீமுக்கு என்ன பிரச்சனை, இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டானா அங்கே மசூதிக்குள்ள என்ன செஞ்சுருக்கான் நோன்றதானே வேலையாக இருக்குது. வீட்டில் வந்து எங்கள் அம்மா உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னா திரும்பி நேராக வந்து நான் ஹோட்டலில் போய் இட்லி சாப்பிட்றோம்னாலும் இல்லை அப்படி இருந்தாலும் நேராக பீகாரில் போய் தேர்தல் பிரச்சாரம் போய் மாட்டேன். ஆனா முதன்மையா நேரடியாக பாதிக்கப்பட்டது பார்த்தா அங்க இருக்கக்கூடிய இப்ப தமிழகக்கூடிய மக்களாகட்டும், அதை போக இந்த சுட்டுக் கொல்லப்பட்ட மக்கள், இந்த குடும்பங்களுக்கு அரசு என்ன பொறுப்பேற்று ஒன்றும் பண்ணாது. இதை வச்சு ஓட்டு வாங்க. இந்தியர்களா கருதப்படுது. அவன் மனுஷனாவே பார்க்கலாம். நம்மளால தான் அவங்க இந்திய குடிநீர் இப்படி நாடகம். செந்தமிழே உயிரை நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்கு அளித்தேனே, நைந்தாயினில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கினில் எனக்கும் தானே. வணக்கம், நான் உங்கள் செவ்வியன். நமது செங்கலும் வலையலின் ஊடாக இன்று நம்மோடு இணைந்திருப்பது மே 17 இயக்க தலைவர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகாந்தி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். ஒரு மகிழ்ச்சியான இடம், புத்தகம் சூழ்நிலைகளில் உங்களை செவி காண்றது மகிழ்ச்சி. தோழர், இப்பொழுது பகல்காம் ஜம்மு காஷ்மீரில் நடந்த தாக்குதல் பற்றி உங்களுடைய பார்வை தோழர். தொடர்ச்சியா மோடி அரசாங்கம் வந்து இதுல என்ன பண்ணியிருக்குன்னு தெரியல. இது வந்து உண்மையாலுமே தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலா அல்லது இந்திய அரசு வந்து இதை கண்டுகொள்ளாமல் விட்டதனுடைய தோல்வியினுடைய அடிப்படையில் வந்ததா என்பதெல்லாம் தெரியல. ஏன்னால் இப்படிதான் வந்து முன்னாடி புல்வாமா தாக்குதல் அப்படின்னு பேசினாங்க. அந்த புல்வாமா தாக்குதல் குறித்து காஷ்மீருடைய கவர்னர் பேசும் பொழுதே சொன்னாரு, நம்மளுடைய கவனக்குறைவால நடந்துச்சு அப்படின்னு நான் மூடிட்டு நேரடியாக சொன்னேன். அவர் இதுக்கு மேலே இதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொன்னார்னா அவர் வெளிப்படையாக சொன்ன விஷயம்லாம் பார்த்தோம். அப்போ இது வந்து ஒரு மாதிரியான தாக்குதல் நடக்க போகுது அல்லது தாக்குதலுக்கான வாய்ப்புகள் அல்லது யார் இதை செய்யறாங்க என்பதை பற்றியான எந்த விசாரணையும் இல்லை. புல்வாமா தாக்குதல் நடத்துனது யாருன்னு இது வரைக்கும் விசாரணை நடந்து நம்மளுக்கு சொல்லப்பட்டுச்சா தெரியல அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம நம்புவதற்கு நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளுக்கு உரிய விடை வேணும். அது அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு நடந்த ஒரு பெரிய தாக்குதலாக இருக்கு. வழக்கம் போல தேர்தலை ஒட்டி இந்த மாதிரி தாக்குதல்கள் நடக்குது. வட மாநிலத்தில் தேர்தல் நடக்கும் பொழுதெல்லாம் இந்த மாதிரி தாக்குதல்கள் நடப்பதும் நம்ம வந்து இயற்கையா வந்து நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி நடக்கிறது தாக்குதல் கூட தேர்தல் ஒட்டி தான் நடந்தது. 2019 தேர்தலை ஒட்டி தான் இந்த மாதிரி நடந்ததை நம்ம வந்து பார்த்தோம். அப்ப அதனால இது எல்லாமே வந்து யாருடைய நலனுக்காக நடக்குது அல்லது யாருக்கு வந்து இதனால பாதகம் இருக்குங்கிற கேள்வி இயல்பா எழுது. இந்த மாதிரியான தாக்குதலை தடுப்பதற்கு எந்த விதமான ஒரு தகுதியும் இல்லாத அரசாக மோடி அரசு இருக்குது. அதனால மோடி அரசு இதுக்கப்புறம் பதவியில் இருப்பது என்பது நாம வந்து கேள்விக்கு எழுப்ப வேண்டிய அடிப்படை கோரிக்கையா மாறுது. அதனால மோடி அரசு பதவி விலகணும்ன்ற கோரிக்கை தான் பிழணும். இப்போ ஒரு அரசை நம்ம பதவி விலக சொல்றோம் தோழர். இப்போ தாக்குதல் நடந்திருக்கு, தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு முறையும் அதை பேசும்பொழுது நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து அது பதவி விலக சொல்றாங்க. ஒரே ஒரு பதவி விலகிட்டு அதெல்லாம் சரியாயிருமா? அதுதான் இல்லைங்க, சரியாகிறது அப்படிங்கிற ரெண்டாவது கட்சியும். இது இதோட அதிகமாகிறதுங்கிறது யாரால அதிகமாகுது, யார் அதை செய்யறாங்க அப்படிங்கிறதா. இப்ப இந்தியாவில வந்து இதெல்லாம் பதவி விலகிறதுனாலயோ அல்லது பொறுப்பெடுக்கிறதுனாலயோ பிரச்சனை தீந்துருமானா அடிப்படை பிரச்சனை காரணங்கள் வந்து வேறு. இப்போ இந்த அரசாங்கம் வந்து என்ன பண்ணுறது, முஸ்லீம்கள் மேல குற்றச்சாட்டை போடுது. காஷ்மீர்ல இருந்து வெளி மாநிலங்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் மேல தாக்குதல் நடத்துறாங்க. பிற மாநிலங்கள் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மேல தாக்குதல் நடத்தணும்ன்றாங்க. பாகிஸ்தானோட சண்டைக்கு போகணுங்கிறானுங்க. அப்ப நம்ம எந்த கேள்வி எழுப்பினா இதெல்லாம் வந்து ஏன் இங்க இருக்கக்கூடிய விஷயத்தை திசை திருப்புறதுக்காக செய்யறீங்க, முதல்ல நீ பதவி விட்டு வெளியே போங்கிறதா அடிப்படை. அப்ப இந்த தாக்குதலே தடுக்க முடியலையா அப்படிங்கிறது, அல்லது தாக்குதல் நடக்க போது தெரிஞ்ச அமைதியா இருந்தியா, அல்லது உனக்கு தெரிஞ்சே நடந்ததா, அல்லது நீ கண்டுக்காம விட்டுட்டியா, அல்ல உளவுத்துறை தகவல் சொல்லலையா, யார் ஒழுங்கா வேலை செய்யலைங்கிற எங்களுக்கு தெரியும். அதனால நீ பதவி விலகினாதான் ஒழுங்கா விசாரிக்க முடியும். முழுமையான விசாரணை நடக்கணுங்கிற இடத்துல தானே ஒழிய அடிப்படை பிரச்சனைங்கிறது காஷ்மீர் மக்களுடைய அரசியல் உரிமை சார்ந்த பிரச்சனைகள் தான். இப்ப நான் அடிப்படை சிக்கல்னு ஒண்ணு பேசுறேன்னு சொல்லி, இப்ப பதவி விலகினாலும் இல்ல, நீங்க விசாரணை தான் இப்படி நடக்கணும், அதுக்கப்புறம் சரியா நடக்கணும்னா நீங்க பதவி விலகணும்னு சொல்றீங்க. இப்ப நம்ம வந்து ஒட்டி ஒரு அடிப்படை சிக்கலுக்காக வருவோம். இப்போ ஒவ்வொரு முறையும் தாக்குதல் நடக்கும் பொழுதும் ஜம்மு காஷ்மீரோட பிரச்சனை எப்படி பார்க்கப்படுதுன்னா, இந்து முஸ்லீம்களுக்கான பிரச்சனையா பார்க்கப்படுது. அது வட மாநிலங்கள் அதிகப்படியாகவே அது வந்து அதை வச்சு ஒரு பெரிய ஒரு அரசியல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது உண்மையாவே இந்து முஸ்லீம் பிரச்சனை தானா ஜம்மு காஷ்மீர்? இல்ல, ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை ஒரு தேசிய இன பிரச்சனை. அது மத ரீதியான பிரச்சனை அல்ல. அந்த மக்கள் வந்து வெள்ளையர்கள் ஆட்சியிலே
வேறு அரசரின் கீழாக இருந்தாங்க. அவங்களுடைய விடுதலைக்காக போராடிட்டு இருந்தாங்க. அவர்களுக்கு இந்தியாவுக்கு தொடர்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ அவர்கள் தங்களுக்கான தேசத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று கேட்டாங்க. அதுக்காக கோரிக்கை வைத்தாங்க. அதுக்கான போராட்டம் நடந்தது. அதை வந்து இந்தியா, பாகிஸ்தான் 2 நாடுகளுமே அந்த மக்களுடைய தேசிய உரிமையை, தேசிய சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்காமல் இருக்கிறது தான் பிரச்சனை. அந்த மக்கள் வந்து காஷ்மீர் மக்கள் வந்து இந்தியாவும் வேண்டாம், பாகிஸ்தானும் வேண்டாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறதா, அல்லது பாகிஸ்தானோட போவதா முடிவெடுப்பதா, அல்லது இந்தியாவோட போவது முடிவு எடுப்பதா என்பதெல்லாம் அந்த மக்கள் எடுக்க வேண்டிய முடிவு என்பதுதான் அந்த காலத்திலே பெரியாரும் பேசினாரு. வைக்கப்பட்ட கோரிக்கைகளை தான் ஐநாவிலும் அதற்கான கருத்து வாக்கெடுப்பு செய்வதாலாம் சொன்னாங்க. அந்த இதுதான் வரலாற்று ஒப்பந்தமே நிகழ்வு. அப்படிதான் பேசப்படுது. இதுதான் வரலாற்று நிகழ்வு. அப்ப அந்த மக்களுடைய கருத்து என்னன்னு கேட்காம நம்மளா போட்டு திணிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறோம். அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிக்கலுக்கெல்லாம் காரணம். இப்போ ஒரு தேசிய இனமா அந்த மக்கள் திரண்டு இருக்காங்களாங்கிறது ஒரு கேள்வி இருக்குல்ல தோழர். இப்ப நம்ம வந்து நீங்க தேசிய இன பார்வையா பாக்குறீங்க. ஆனா இப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள், ஜம்மு காஷ்மீர்ல இருக்க மக்களே வந்து இது அங்க அது மத கலவரமா தானே ஏற்படுத்தப்படுது. அவங்க ஒரு தேசிய இனமா திரண்டு இருக்காங்களாங்கிறதான ஒரு கேள்வியா இருக்கு. அவங்க தேசிய இனமா தானே இயங்கிட்டு இருக்கிறாங்க. தேசிய இனமா தான் வந்திருக்கிறாங்க. இயங்குறாங்க. இப்ப அங்க நடக்கக்கூடிய கலவரங்கள் மத கலவரங்களா தானே காஷ்மீருக்குள்ள மத கலவரம் இல்லையே. வெளியதான் வெளியில தான் நடந்துட்டு இருக்குது. வெளி எங்கெல்லாம் பிஜேபிக்காரன் அதிகமா இருக்கானோ அங்கெல்லாம் மத கலவரம் நடக்குது. அடிப்படையா இப்போ ஜம்மு காஷ்மீர் இயல்பாவே அந்த 370 சரத்தை நீக்கியதுக்கு பிறகாக வந்து என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் தீவிரவாத தாக்குதல் இருக்காது. நீங்க வந்து போயிட்டு வரலாம். இது வந்து ஒரு பிஜேபி வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு ரொம்ப காலகட்ட திட்டம்னு வச்சுக்கலாம் அவங்களுது. அது பெரும்பான்மை வாக்கெடுப்புல வென்றெடுத்துட்டாங்க. அவங்க சொன்னது வந்துட்டு இனிமேல் தீவிரவாத தாக்குதல் கிடையாது அப்படின்னாங்க. இப்ப அது நடந்திருக்கு. இப்போ அது இப்ப அந்த மக்களுக்கு இருந்த குறைந்தபட்ச உரிமையை உறுதி செய்தது 370 பிரிவு. அதை ரத்து செஞ்சிட்டீங்க. சட்டமன்ற உரிமையும் ரத்து செஞ்சீங்க. முதலமைச்சர் கைது பண்ணி வீட்டுச்சேரில் ஆண்டு கணக்குல வச்சீங்க. அப்ப அந்த மக்களுக்கு என்ன வழி இருக்குது அவங்க கருத்துக்களை சொல்றதுக்கு? அங்க வந்து மாசக்கணக்குல வந்து இணையதளத்தை முடக்கிறது, மொபைல் நெட்வொர்க்கை முடக்கிறதுன்னு பண்ணிட்டே இருந்தீங்க. உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டே இருந்தீங்க. ஊரடங்கு உத்தரவு போடுறது, கைது பண்றது, பெல்லட் குண்டை சுட்டு கொல்றது எல்லாம் பண்ணுனீங்க. அப்ப அந்த மக்கள் தங்களுடைய உரிமைகள், கருத்துக்களை வெளிப்படுத்துறதுக்கு வழி இல்லாம நடத்திட்டே இருந்தீங்க. இப்ப இது ஒரு வகையில தீவிரவாதத்துக்கு வழிவகுப்பதற்கு வாய்ப்புகளை யார் ஏற்படுத்தி கொடுத்தா? இவங்க தான் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதிலே நம்ம பார்க்க வேண்டியது உண்மையாலுமே வந்து அவங்க அந்த காஷ்மீர் மக்கள்கிட்ட இருந்து உருவான இயக்கம் தானா, அல்லது உருவாக்கப்பட்ட இயக்கமா? இது யார் பின்னணி நம்மளுக்கு தெரியாது. இப்போ உளவுத்துறை தோல்வி அது பாக்குறீங்களா தோழர்? உளவுத்துறை இங்க இருக்கக்கூடிய குப்பனி சுப்பனி தானே பின்னாடி தேடிட்டு இருக்குது. உளவுத்துறை அங்க போய் வேலை பார்த்துருந்தா அது கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. இங்க இருக்க இப்ப முஸ்லீமுக்கு என்ன பிரச்சனை, இந்த கோயிலுக்குள்ள போயிட்டானா அங்க மசூதிக்குள்ள என்ன செஞ்சுட்டு இருக்காங்க நோன்றதானே அவங்களுக்கு வேலையா இருக்குது. அப்ப அதனால உளவுத்துறை தான் மொத்தமான தோல்வி. உளவுத்துறை தலைவர் வந்து அஜித் தோவல் இருக்கிறாரு. அவர் பெரிய உளவுத்துறை தலைவர்னு சொன்னாங்க. இப்படி ஒண்ணு நடந்திருக்குது. புல்வாமா தாக்குதலுக்கும் உளவுத்துறை தகவலும் எதுவும் வரல. இப்பவும் எதுவும் வரல அப்படின்னு சொன்னா நம்ம கேள்வி அவங்க நோக்கி எழுப்ப வேண்டியிருக்கு. நீங்க ஒரு பதிவு கூட இட்டிருந்தீங்க. புல்வாமா தாக்குதல் பற்றியான அது நேரடி விவாதங்கள்ல பங்கேற்கும் பொழுது, அத பத்தி அது பேசக்கூடாதுன்னு நெறைய சிக்கல்கள் வந்தது. அதுக்கப்புறம் எங்கள வந்து விவாதத்திலிருந்து வெளியேற்றிட்டாங்க. அந்த அளவுக்கான ஒடுக்குமுறைகள் வந்து கிட்டத்தட்ட அது காஷ்மீர்ல நடந்த பிரச்சனை இங்க விவாதிக்கிறதுக்கே வந்துட்டு அவ்வளவு பெரிய நெருக்கடிகள் இருக்கும் பொழுது, எப்படி அங்க இருக்க மக்கள் தங்கள் உரிமைகளை வெளிப்படுத்த முடியும்? இல்ல இங்க இருக்கவங்க தான் அவங்களுக்கு எப்படியான ஒரு 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 ஆதரவு நிலைப்பாடோ, இல்ல அவங்களுக்கான குரல் எழுப்புறதுன்னு இருக்குல்ல, அது எப்படி இங்க நிகழும்னு பாக்குறீங்க? அது வாய்ப்பு இல்லை. நம்மளாம் ஆதரவு அப்படிங்கிறது வெளிப்படுத்துவதற்கான எந்த ஜனநாயக வழியும் இங்க இல்லை. நீ காஷ்மீர் ஆதரவுன்னு சொன்னா உடனே பிரிவினைவாதின்னுவான். அதுக்கெல்லாம் துணிஞ்சு போய் நின்று தான் சாதாரண மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். இப்போ வடநாட்டில் ஒரு தமிழ்நாட்டுக்கு ஆதரவுன்னு சொன்னா என்ன சொல்லுவான்? அவனையும் பிரிவினைவாதம் தான் சொல்லுவான். மணிப்பூருக்கு நீங்க ஆதரவுன்னு சொன்னா அதுவும் உடனே பிரிவினைவாதம் தான் சொல்லுவாங்க. நீங்க முஸ்லீமுக்கு ஆதரவுன்னு சொன்னா பிரிவினைவாதின்னு சொல்லுவான். தலித்துகளுக்கு ஆதரவுனா பிரிவினைவாதின்னு சொல்லுவான். இவன் எவனுக்கு தான் பிரிவினைவாதி இல்லைன்னு முத்திர குத்தாம இருந்தானுங்க. அப்ப இதெல்லாம் பத்தி கவலைப்படாம நம்ம வேலை செஞ்சா மட்டும் தான் நம்மளை காப்பாத்திக்க முடியும். இப்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது நம்மளுக்கு. நம்ம தான் இந்தியாவில வந்து ஓரளவுக்கு அரசியல் நுணுக்கத்தோட பேசக்கூடியவர்கள், இயங்கக்கூடியவங்க. இப்ப இந்தியாவை வந்து அரசியல் நாகரிகம் அடைந்த நாடா மாத்திர வேண்டிய ஒரு பொறுப்பு நம்ம தலையில தூக்கி வச்சிருக்காங்க. இவங்களுக்கு அதெல்லாம் கத்துக் கொடுத்துரு, இவனுங்கெல்லாம் இந்த மாதிரியான ஆளுங்களை எல்லாத்தையும் திருத்தி இவங்களை மண்டையில கொட்டி திருத்த வேண்டிய பெரும் பொறுப்பும் நம்ம தலையில விழுந்திருக்கிறதா பெரிய துயரம். இது அதற்கான வாய்ப்பு இருக்கான்னு அந்த பின்னொட்டு கேள்வி கேட்கிறேன். இந்தியாவுல திருத்துறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியும். அவங்க திருந்துவாங்களான்னு நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. ஆனா நம்ம மல்லு கட்டிட்டே இருந்து நம்மளை குறைஞ்சபட்சம் காப்பாத்துறதுக்காக நம்ம பேச வேண்டிய இடம் இருக்கு. தோழர் இப்ப வந்து இந்த தாக்குதலுக்கு பிறகு ஒவ்வொரு தாக்குதலுக்கு பிறகாகவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசு ஒரு நடவடிக்கை எடுக்குது. ஆனா அது மக்களை எந்த அளவுக்கு பாதிக்குது? பொருளாதார ரீதியாக கிட்டத்தட்ட ஜம்மு காஷ்மீர் பாத்தீங்கன்னா சுற்றுலா தலங்களை அந்த பயணிகளை சார்ந்துதான் ஒரு பொருளாதாரம் இப்ப இருக்கு. அது ஒட்டி பிறகு வந்து அண்டை நாடான பாகிஸ்தானுக்கு அவங்க அந்த ஏற்றுமதி இறக்குமதி தான் இருக்கு. இப்ப இது எல்லாம் முழுமையா நிறுத்திட்டாங்க. மறுபடியும் அவங்களுக்கு அந்த பொருளாதார சிக்கல் ஒவ்வொரு முறையும் ஒரு பொருளாதார சிக்கல் சந்திக்கிறாங்க. இப்ப அதை பத்தி ஒரு அரசு கவலைப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? இவனுக்கு எதை பத்தி கவலைப்பட்டிருக்கானு? இங்க கருப்பு பணத்தை ஒழிச்சா பயங்கரவாதம் ஒழிக்கும்னு சொன்னானுங்க. இருக்கிற நம்ம ஆளுங்க
பண்ணக்கூடிய சின்ன சின்ன வியாபாரம், காய்கறி வியாபாரம், பூ வியாபாரம், ரோட்டோரத்தில் போடுற டீ கடையிலேருந்து எல்லாத்தையும் காசை பிடுங்கினானுங்க. அப்புறம் ஜிஎஸ்டி போட்டு இருக்கிறதுக்கெல்லாம் இட்லிக்கு வரி போட்டானுங்க, சட்னிக்கு வரியை போட்டு சாவடிச்சானுங்க. அப்புறம் கொரோனா காலத்துல நம்ம வாங்கின வட்டிக்கு வரிகள், வாங்கின கடனுக்கெல்லாம் வட்டியை கட்டு, வட்டிக்கு தண்டத்தொகையை கட்டுன்னு சொல்லி சாவடிச்சானுங்க. நம்மளோட வாழ விடாம தான் இத்தனை நாள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப காஷ்மீர் மக்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சுற்றுலா என்பது மிக முக்கியமான ஆமா வருமானம். அது இந்த காலகட்டத்துல, இந்த வெயில் காலகட்டத்துல தான், கோடை காலத்துல தான் பெரிய அதிகமா வரும் வருமானம். இப்பவே 1,00,000 பேர் வெளியேறதா சொல்லியிருக்காங்க. 1,00,000 பேருங்கிறது கிட்டத்தட்ட 100-150 கோடி ரூபா அவங்களுக்கான நட்டம் வந்திருக்கு. இனி வரக்கூடிய காலத்துல அது மக்கள் போகக்கூடிய எண்ணிக்கை எல்லாம் குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அது எவ்வளவு பெரிய இழப்பை வந்து அவங்களுக்கு தரப்போகுது. அந்த இழப்பு வந்து நம்ம அந்த மக்களால் தாங்க முடியுமா? அதுதான் நம்ம வந்து அந்த மக்கள் வந்து, அதாவது என்ன, இந்தியாவுல முஸ்லீம்கள் அதிகமாக பெரும்பான்மையில் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் காஷ்மீர் தான். அதனாலதான் இவ்வளவு அழிச்சாட்டியம் பண்றானுங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப பெரும்பான்மை கூட இவங்க சொல்ற பாதுகாக்கக்கூடிய இந்துக்களும் இருக்கதானே செய்றாங்க. அவங்களும் இந்த பொருளாதார சிக்கல்கள் மற்றும் இதுலலாம் பாதிக்கப்படதானே செய்றாங்க. இல்லைங்க, அங்க வந்து நீங்க சொல்றது ஜம்முல சொல்றீங்கன்னு ஆ. நினைக்கிறேன். காஷ்மீர் தானே இந்த விஷயம் நடந்திருக்குது. ஜம்முக்குள்ள இது நடக்கல. இல்ல ஜம்முக்குள்ள நடந்திருந்தா இவனுங்களே வேலையை பார்த்திருப்பானுங்க. ம். அதனால வந்து ஜம்முல இவங்க தானே பயங்கரவாதி. அதனால அந்த சிக்கல். ஆமா ஆமா ஆமா. தோழர் இப்ப இந்த சிக்கல் ஒரு ஒரு தேசிய இன பார்வைன்னு ஒரு சிக்கல் சொல்றீங்கல்ல. இப்ப அங்க இருக்க மக்கள் தனக்கான உரிமைகள தேசிய இனங்கள இப்போ நீங்க அந்த 370 சரம் நீக்குனதுக்கு அப்புறமாக பிஜேபி அங்க பெரும்பாலும் வெற்றி பெற்றிருக்கு. ஒரு வட மாநிலங்கள் முழுமையாவே வந்துட்டு ஓரளவுக்கான அவங்க வாக்கரசியல பெற்றிருக்காங்கன்னு தான் நம்ம இப்போ வர தேர்தல் முடிவுகள் எல்லாத்துலயுமே நம்ம அத பார்க்கிறோம். இது வந்து அந்த மக்கள் வந்து தேசிய இனமா இணையவே இல்லையோ? அந்த தேர்தலை வச்சுலாம் எந்த முடிவும் எடுக்க முடியாதுங்க. வெள்ளைக்காரன் காலத்துக்கு கூட நம்மால் ஓட்டு போட்டான். ம். அதுக்காக இவனெல்லாம் வந்து இந்திய விடுதலை எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி பிரிட்டிஷோட மகாராணி ஏத்துக்கிறேன்னு சொன்னான் அர்த்தமான அப்படிலாம் இல்ல. தேர்தல் என்பது அன்றாட மக்களினோட தேவை சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுவதற்கு குறைந்தபட்ச ஒரு அதிகார பங்கு இருப்பதான். தேர்தலை வைத்துக்கொண்டு நீங்கள் எந்த விதமான ஒரு மக்கள் அரசியல் உரிமையெல்லாம் முடிவு செய்ய முடியாது. அது தேர்தலுக்கும் அரசியல் உரிமை போராட்டத்துக்கும் தொடர்பா நம்ம பார்க்கவே முடியாது. தொடர்பு இல்ல. ஆனா அதுதான அதிகாரங்களை வந்து அந்த அதிகாரம் என்பது இருக்கக்கூடிய அதிகார கட்டமைப்புக்குள்ள உங்களுக்கான வேலைகளை செஞ்சு கொள்வதற்கான வேலை தான். நான் இங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தேர்தலில் போனா நம்ம சாக்கடை போடலாம், கரண்ட் கம்பத்தை நட்டு வைக்கலாம், ஸ்கூலுக்கு வெள்ளை அடிக்கலாம், அப்படிதான் வேலையை பார்க்குறோம். அது தேவைப்படுது அன்றாட ஆனா வாழ்க்கை. அது வந்து ஜனநாயக உரிமை கடமைன்னு தானே நமக்கு எல்லாமே ஜனநாயக கடமை தாங்க. போராடுறதும் ஜனநாயக கடமை தான். உச்சபட்ச ஏத்து அதிகாரம் கேள்வி கேட்கறது ஜனநாயக கடமை தான். அதனால இப்போ ஜனநாயக கடமைங்கிறது ஏத்து கேள்வி கேட்கறது, போராடுறதுதான் ஜனநாயக கடமை. அதுதான் முதல் கடமையா நான் பாக்குறேன். தோழர் இப்போ வந்துட்டு நீங்க அந்த தேசிய இன பிரச்சனை நம்ம அது பார்த்தோம், பேசணும். இதன் ஊடாக வந்து அது ஒரு மதக்கலவரமாவே மாத்தப்படுது. நீங்க எப்போ சிக்கல் ஏற்பட்டாலும் அது ஒரு இந்து, முஸ்லீம்க்கான பிரச்சனை ஏற்படுத்தப்படுது. அது வெறும் பிஜேபினால மட்டுமே இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஒரு வட இந்தியா முழுக்க உருவாக்க முடிஞ்சுதா? இல்ல அது மட்டும் தான் காரணமா? இல்ல, வட இந்தியாவில பிஜேபி வளர்ந்ததுக்கான காரணங்கள்ல வந்து ஒண்ணு காங்கிரஸினுடைய தோல்விதான் அடிப்படையில். இவங்களே பாதி சங்கி. ம். ராஜீவ்காந்தி வந்து பாபர் மசூதி பிரச்சனையில, ராம் ஜென்ம பூமியில போய் பூஜை நடத்துறதுக்கு கதவை திறந்து விட்டதுல இருந்து இதெல்லாம் சேர்ந்தது. அப்புறம் மண்டல் கமிஷனுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் அங்க வந்து உங்களுக்கு உங்களுக்கு சமத்துவ கருத்துக்கள், இந்த சமூக நீதி கருத்துக்களை பத்தி பேசுவதற்கான அரசியல் மிக குறைவான இருந்த இடங்கள் அது. இப்போ அந்த இடத்துல அது மாதிரி இங்க இருந்த தந்தை பெரியார் போன்றவர்கள் மாதிரியான தலைமைகள்லாம் அங்க இல்லை. இப்போ அந்த இடத்துல மதவெறி என்பது இயல்பா பரவுவதற்கான காரணமாக இருந்தது. காங்கிரசினுடைய ஆட்சி காலத்தில் அவங்க கிட்டத்தட்ட 30-40 வருடம் மாநிலங்கள்ல ஆட்சி பண்ணாங்க. எந்த வளர்ச்சியும் அவனுக்கு கொண்டு வரல. அப்ப அது இயல்பா அவன் பண்ணையார கட்சி தான் அது. அப்ப அவன் வசதிக்கு மட்டும்தான் பாத்துக்கிட்டான். அப்ப அந்த மக்களுக்கு ஒரு மாற்றுங்கிறது தேவைப்பட்டுட்டே இருந்தது. அந்த மாற்றாக பாரதிய ஜனதா கட்சியை எடுத்துக்கொண்டு போய் மதத்தை அரசியலாகவும் இந்த வளர்ச்சி என்பதை வாக்குறுதிகளாகவும் கொடுத்து அதிகாரத்தை கைப்பற்றி நின்றுட்டான். இதுதான் அதனுடைய பின்புலமா நம்ம இப்போ காஷ்மீர் பார்த்தீங்கன்னா, சீனா, இந்தியா, பாகிஸ்தான் அந்த 3 நாடுகளுக்கு இடைப்பட்ட எல்லைகளுக்குள்ள இருக்கு. இப்போ இந்த தாக்குதல் ஆகட்டும், இந்த ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை ஆகட்டும், வெறும் இந்தியாவுக்கு மட்டுமே பயனளிக்கிறதா இருக்கான்னு? இல்லைங்க, இது இந்தியாவுக்குள்ளே அரசியல் பண்றது இதுதான். இப்ப வந்தாரு மோடி, தாக்குதல் நடந்ததுன்னு கேட்டு அவசரமா திரும்பி வந்தாரு. சரிங்களா? இப்ப வீட்டுல வந்து எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னா திரும்பி நேரா வந்து நான் ஹோட்டல்ல போய் 2 இட்லி சாப்பிட்டு வரேனா போவோம்? இல்ல. இல்ல. அப்புறம் இருந்தாலும் நேரா பீகார்ல போய் தேர்தல் பிரச்சாரம் போய் உட்காண்டாரு. இது ஒரு பிரதமர் அவரு? எங்க பாதிக்கப்பட்ட மக்களோ, பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட போய் நிக்கணும். அந்த அந்த இடத்துக்கு போய் என்ன என்ன நடந்திருக்குன்ற கணக்கு வழக்குகளை பார்க்கணும். ஒழுங்கா நடந்திருக்கா இல்லையான்னு விசாரிக்கணும். ஏதாவது பண்ணணும். இல்ல நேரா போய் தேர்தல பிரச்சாரத்துக்கு போயிட்டாரு. இந்த மாதிரி ஒரு பிரதமர் வச்சு நம்ம என்னத்த பண்றது? இப்ப இந்த இரட்டை கொபுரம் தாக்குதலுக்கு அப்புறம் வந்து மிகப்பெரிய பல தேசிய நிலை போராட்டங்கள் வந்து உலகம் முழுக்க வந்து ஒடுக்கப்பட்டது. அதுல வந்து புலிகளும் மிக அதிகமா பாதிக்கப்பட்டு எல்லாம். இப்போ இது மாதிரி இந்தியாக்குள்ள இது மாதிரி ஒரு சிக்கல் நடக்கும் பொழுது எல்லாமே வந்துட்டு இப்போ அரசு வந்து என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்குங்கன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? எந்த அரசுங்க? இந்திய அரசு. இல்ல, இந்திய அரசு இதை வச்சுக்கிட்டு முஸ்லீம்களுக்கு எதிரான நடவடிக்கை ஒடுக்குவாங்க. அப்புறமேல் வச்சுட்டு வக்புல சொத்து எல்லாம் புடுங்கிறதுக்கு இது நல்ல வாய்ப்பு.
முஸ்லீம்கள் நம்ம பழி வாங்குறதுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு. வக்பு வாரியத்துக்கு எதிரான வக்பு திருச்சி எடுத்துக்கு எதிரான போராட்டத்தெல்லாம் முடக்கலாம், முஸ்லீம்களை மொத்தமா ஒடுக்கலாங்கிற அந்த வாய்ப்புகளை உருவாக்க முயற்சி பண்ணுவாங்க. அதான் நடந்துட்டு இருக்கு இப்ப. அது கூட மற்ற மாநிலங்களோட தேசிய ஒரு பிரச்சனைகளை சில இயக்கங்கள் பேசுது இல்லையா? அதுவும் ஒடுக்கப்படும் நினைக்கிறீங்களா? ஒடுக்கப்பட்டுட்டு தானே இருக்குது. இப்ப நம்மளே தமிழ்நாடு என்ன நடந்துட்டு இருக்கு? தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டு கொண்டு தானே இருக்கிறோம் நம்ம. அப்ப அது இயல்பா இந்தியாவினுடைய அல்லது இந்துத்துவத்தினுடைய ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்ளாத, கொள்கைகள் ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்கள் எல்லாமே ஒடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்குது. ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள் அடிமையாகி போய்விட்டது. ஆ இது தொடரும். இப்போ 370 சரம் நீக்கிட்டாங்க. இப்போ அது வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம சாமானிய மக்கள் இப்ப நான் கூட போய் அங்க நீங்க இடம் வாங்கலாம், நீங்க இனி வாங்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்க சொன்னாங்க. அது உண்மையாவே மக்களுக்காக நீக்கப்பட்டது தானே 370 சரம்? இல்ல, இல்ல. இவங்க வந்து என்ன காஷ்மீரை வந்து தனித்த அதிகாரம் கொடுத்திருக்கிறத வந்து இவங்க விரும்பல. அதுதான் இவங்களோட அடிப்படை இது. காஷ்மீரினுடைய வளங்களை கையில் எடுக்க முடியல இவங்கனால. சட்ட ரீதியாக ஒரு தடை இருந்தது. அதையெல்லாம் நீக்கினா இதை வந்து கார்பரேட் திறந்து விடலாங்கிற அடிப்படையில தான் அவங்க வந்து அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த இதுல சட்டங்கள் மாற்றுதல், திருத்துதல். இப்ப வக்பு சட்டம் என்னது? முஸ்லிம்களினுடைய நிலங்களை எல்லாம் அபகரிக்கணும்னு நினைக்கிறதுனுடைய நோக்கம் தான். அதுதான் இவங்களோட நோக்கமே. எல்லாத்தோட செல்வங்களை, சொத்துக்களை அபகரிப்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியோட இலக்காவே இருக்கு. இது கார்ப்பரேட்டுகளுக்காக நடக்கப்படுதுன்னு. ஆமா, கார்பரேட்டோட கைக்கூலி தானே இவன். இப்போ இன்னொரு சிக்கல் தோழர். இப்ப நீங்க தமிழ்நாடு வந்து ஒரு முன்னேறியதா நம்ம வந்து உதாரணமா இருக்கணும்னு அவங்களுக்கு சொல்லி தரணும் அப்படின்னு ஒரு சொல்றீங்க இல்லையா? ஆனா ஜம்மு காஷ்மீர் நடந்த ஒரு சிக்கல் இங்கேயும் ஒரு மதவாத சிக்கலா தான் பார்க்கப்படுது. ஒரு தேசிய பிரச்சனையா பொதுமக்கள் ரீதியாக பார்க்கப்படல. உடனே வந்து இங்க இருக்க அரசு வந்து என்ன பண்ணுதுன்னா, இருக்க முஸ்லீம் அது கோயில் சார்ந்து மசூதிகளுக்கு வந்துட்டு பாதுகாப்பு போடுறாங்க. அந்த இதுல ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாடு வளர்ந்திருக்குன்னு பாக்குறீங்களா இங்க பிரச்சனையில? இல்ல, தமிழ்நாடு வந்து வடநாட்டுல இருக்கிற அரசியலுக்கு நம்ம முட்டாள் கிடையாது. நம்ம பகுத்தறிவு அடிப்படையில அரசியலை பார்க்கிறோம். பகுத்தறிவு அடிப்படையில சமூக செயல்பாடுகளை நம்ம வந்து அணுகுறோம். இப்ப அறிவியல் பூர்வமான பார்வை நமக்கு இருக்குது. அறிவியல் வயப்பட்டவர்கள் நம்ம இருக்கிறோம். அதனால வந்து இந்த போன்ற மதவெறிகளுக்கு நம்ம பலியாகாம இருக்கிறோம். நம்ம படித்த சமூகமா வெறும் படிச்சவனால மட்டுமே உருப்புறோம்னு அர்த்தம் இல்லை. எதை படிக்கிறோம், எதை பகுப்பாய்வு செய்கிறோங்கிற நம்மளுக்கு ஒரு பார்வை இருந்த காரணத்தினால் நம்மளுக்கு வந்து இப்ப பெரியாருடைய பரப்புரை என்பது இயல்பாவே மக்களுடைய மன ஓட்டத்துல ஒரு ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு. ஒரு ஒரு விஷயத்தை பாக்குறதுல, ரேஷனலா அணுகிறதுல. இப்ப அந்த மாதிரியான பார்வை வந்து நம்மளுக்கு வந்து பயன்பட்டிருக்கதான் நான் பாக்குறேன். இப்போ இங்க ஒரு கேள்வி கேட்கப்படுதுல்ல ஊடகங்களாகட்டும், இப்ப நடந்த தாக்குதல் ஆகட்டும், இந்த புல்வாமா தாக்குதல் நடந்தபோது வந்துட்டு நேரடியா நீங்க என்ன சொல்றீங்கன்னு ஒரு இஸ்லாத்தை சார்ந்தவர்களை சார்ந்து கை காட்டுறாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேள்வியே வந்து ஒரு வன்முறையான செயல் தான். அது எப்படி கேட்கணும், நம்ம என்ன சொல்றோம், உங்க பார்வை என்னங்கிறது ஒரு வேறு விடையுமே தவிர, அவர்கள் ஒவ்வொரு போதும் தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்களோ? இல்ல, அது ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் எதிரிகளாக நிறுத்த வேண்டும் என்பதுதான் அவங்க நோக்கம். எல்லா இஸ்லாமியர்களையும் வந்து இரண்டாம் தர குடிமக்களாக வைத்திருக்க வேண்டும், அல்லது அந்த மக்களை வந்து முற்றிலுமாக அழித்தொழிக்க வேண்டும்ங்கிற கொள்கையில் இருக்கும்போது முஸ்லீம்களை நோக்கி தான் கேள்வி கேட்கிறான். எங்கேயோ நடந்த பிரச்சனைக்கு இங்க இருக்க முஸ்லீம் பொறுப்பாவார். இப்ப இறந்தவர்களுக்கு அரசு என்ன தொடர் பொறுப்பேற்றிருக்கு? இப்போ அந்த சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுருக்காங்க. இந்த நிகழ்வு நடந்திருக்க கூடாது. இது பின்னணி ஆய்வு செய்யறது இதெல்லாம் ஒரு அரசோட கடமையா ஒரு அடுத்த கட்டத்தை வச்சுக்கும். ஆனா முதன்மையா நேரடியா பாதிக்கப்பட்டதுன்னு பார்த்தா, அங்க இருக்கக்கூடிய இப்ப ஜம்மு காஷ்மீருடைய மக்களாகட்டும், அதை போக இந்த சுட்டுக் கொல்லப்பட்ட மக்களை இந்த குடும்பங்களுக்கு அரசு என்ன பொறுப்பேற்று ஒண்ணும் பண்ணாது. இதை வச்சு ஓட்டு வாங்குவாங்க. இப்ப இங்க ஒரு தமிழ்நாடு பொறுத்தளவு இப்ப தமிழ்நாடு சொன்னீங்கல்ல, ஒரு ஏதாவது ஊர்ல இறந்துட்டாங்க. ஒரு அரசு ஒரு பொறுப்பெடுத்து ஒரு தொகை வழங்குது. இல்ல அவங்களுக்கான குடும்பத்துக்கு ஏதாவது இந்திய அரசுக்கு என்ன பொறுப்பு இருந்திருக்குது அவங்களுக்கு? நம்ம புயல்ல செத்தப்ப என்ன வந்தாங்க, வெள்ளத்துல செத்தப்ப என்ன வந்தாங்க, என்ன பொறுப்பு எடுத்தாங்க? அவங்க எவனை பத்தி எவன் ஜாகிரதை பத்தி கவலை மாட்டாங்க. ஆனா அவங்க அதை வச்சு இந்துக்களுக்கு பாதுகாப்புன்னு இப்ப அவங்க சொல்றது இந்துக்களை சுட்டு கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த இந்துக்கள் பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணிருக்காங்க? என்னத்தை வச்சிருக்காங்க யாருக்குன்னு தெரியும். அவங்களுக்கு வந்து அதானி அம்பானி ரெண்டே ரெண்டு இந்து மட்டும் இருக்கிறதா நினைச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, ஒருவேளை அப்படி இருக்கலாம். அத பத்தி மத்த எல்லாம் பேசுறவங்களே நீங்க வந்துட்டு இந்த 307 சரத்து நீக்குதல்லாம் சரிதான். இவங்க தீவிரவாதம் பண்றாங்க, தேசிய எல்லாம் பேசுறாங்க. ஆனா யாரும் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு என்ன பண்ணுச்சுன்னு இந்து உரிமைகளை பேசக்கூடிய கட்சிகளும் இயக்கங்களும் அதை பத்தி பேசவே இல்லை. என்னைக்கு எந்த உரிமைக்கு தான் பேசியிருக்கிறான்? வெள்ளத்துல செத்தவன், புயல்ல செத்தவனால இந்து இல்லையா? மீனவன் செத்து போனவன் இந்து இல்லையா? எல்லாருமே இந்து தான். அவன் அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. அவனுக்கு அதிகாரத்துல இருக்கணும். அதானிக்கு அம்பானிக்கு சொத்து எழுதி தரணும், நாட்டை எழுதி தரணும். அம்பானி அதானிங்கிற ரெண்டு இந்து இருக்கிறான், அவ்வளவுதான். அவங்க சர்வீஸ் பண்றதுக்கு மட்டும் தான் அவனுக்கு இருக்கானுங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. மக்கள் செத்து போற பத்தி இந்த என்னைக்கு மோடி கவலைப்பட்டிருக்காரு எனக்கு அப்படின்னா? கொரோனா காலத்துல வந்து நடந்த கொலைகள், அங்க நடந்த மரணங்கள்லாம் வந்து யார் பொறுப்பு எடுக்கிறது? ஆக்சிஜன் எல்லாம் சாவடிச்சானுங்களா இல்லையா? ஆமா. அப்ப அது யார் பொறுப்பு அதுக்கெல்லாம்? அந்த சூழல்ல கூட வந்துட்டு இஸ்லாத்தை சார்ந்தவர்கள் போய் அந்த தொழுகை நடத்தல தான் அதிகமா பரவுச்சுன்னு ஒரு அப்படி தப்லிக் ஜமாத்துன்னு சொல்லி வச்சு பரப்புனானுங்க. இவனுக்கு பார்த்தா மகா கும்பமேளா நடத்தி விட்டு பாதி பேரை சாவடிச்சானுங்க. எத்தனை பேர் செத்தாங்கன்னு கணக்கே இல்லை உத்தரப்பிரதேசத்துல. அதனால வந்து இவர்களுடைய இவங்களுக்கு வந்து முதல்ல அறிவியலும் தெரியாது, ஒன்றும் ஓரளவும் தெரியாது இவங்களுக்கு. சரிங்களா? இவங்களால என்னத்தை பண்ண முடியும்? அறிவியல் தெரியாத ஒருத்தன், அறிவியல் மேல் நம்பிக்கை இல்லாத ஒருத்தன், புராணத்தை நம்புற ஒருத்தனை வச்சு நம்ம என்ன மணி அடிக்கலாம்?
புரியல, சாணி முழுகலாம், அவ்வளவுதான் பண்ண முடியும். அதான் அந்த கூட்டம் வந்து உட்காந்துருக்கு. இவங்கள தலையில கட்டி நம்ம அழுக வேண்டியிருக்கு. இப்ப இப்படி ஒரு பார்வை சொல்லுவார். நீங்க வந்து இப்போ காஷ்மீர்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்குறோம், நம்ம பேசுறோம், எல்லாமே பண்றோம். அது ஒரு தேசிய இன பிரச்சனை நீங்க இப்ப பாக்குறீங்க. இப்ப இங்க இருக்கக்கூடிய தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. அதுக்கு இந்திய அரசும் பெருசா ஒரு நடவடிக்கை எடுக்கல. ஆனா இதே மாரி இப்ப குரல் கொடுத்து ஒரு போராட்டம்லாம் நடக்குது இல்லையா? நம்ம உரிமை சார்ந்து. இது மாரி தமிழ்நாட்டுக்காக மற்ற மாநிலங்கள்ல இப்ப நீங்க தேசிய உரிமை சார்ந்து பேசல. மற்ற மாநிலங்கள்ல இந்த மீனவர்கள் சிக்கலாகட்டும், தமிழ்நாடு உரிமைகள் பறிக்கப்படுவதாகட்டும், இது சார்ந்து ஏதாவது குரல்கள், ஆதரவு குரல் எழுந்திருக்கா? இல்ல அப்படி நம்ம வந்து பார்க்க முடியல இது வரைக்கும். ஏன்னா இந்தியாவுல பொறுத்த வரைக்குமே பார்த்தா, ஒரு மாநிலத்தினுடைய பிரச்சனை அந்த மாநிலத்துக்குள்ள மட்டும் தான் பேசப்படுது. இந்திய அளவில் எந்த பிரச்சனைகள் பெருசா கொண்டு வரப்படுதோ, அது பெரிய இஷ்யூவா மாத்தப்பட்டா இந்த இடத்துல இஷ்யூவாலாம் மாத்தப்பட்டது இல்ல. அப்படி ஒண்ணும் நம்ம வந்து தமிழக மீனவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு இந்தியாவுல இப்ப பிற இடங்கள்ல போராட்டம் நடந்ததா நம்ம பார்க்க முடியல. அப்படி தமிழ்நாடோட பிரச்சனை குறித்து பிற இடங்கள்ல போராட்டம் நடந்ததா நம்ம பார்க்க முடியல. ஆனா இத பத்தி அரசும் ஒரு பெரிய இந்த அளவுக்கான செய்தி ஊடகங்கள் ஒரு பார்வையோ, இல்ல அத கொண்டு போறதோ நடக்கிறதே இல்லையே இங்க. ம். எத பார்த்தீங்க? தமிழ்நாடு மீனவர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்படுறது. ஆ, இதுவும் ஒரு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அந்நிய நாட்டு வன்முறை தான். அந்நிய நாடு வன்முறை. ஆனா அத பத்தி இது வந்து பாகிஸ்தான் இன்னும் நேரடியா தலையிட்டிருக்கான்னு கூட தெரியாது. ஆனா உடனடியா வந்து பொருளாதார தடை விதிக்கிறாங்க. நதிய இது நிறுத்துறாங்க. ஆனா நமக்காக இங்க எந்த இதுவுமே செய்யலையே. அப்ப தமிழர்கள் இந்தியர்களா செத்து போற கருதப்படலையா? தமிழன் தானே, சாவட்டுன்னு விட்டுருப்பான். அப்ப அவங்க இந்தியர்களா கருதப்படல. அவன் மனுஷனாவே பார்க்கல நம்மள. நம்ம ஆள் தான் வந்து இந்தியான்னு சொல்லி கொடி தூக்கி சுத்திட்டு கிடக்கானே ஒழிய, அவன் நம்ம இத்தனை 500, 600 பேர், 700 பேர் செத்து போயிருக்காங்க மீனவன். இவனை பத்தி என்னைக்கா கவலைப்பட்டானா அவன்? ஒண்ணும் கவலைப்படல. அதான் நிலைமை, யதார்த்தம். நான் வந்து ஒன்னும் பொய் சொல்லலையே. ம். இதுதானே யதார்த்தமா இருக்குது. ஆமா. இவர் இளங்கை நடவடிக்கை எடுக்கல இல்ல. ம். ஏன் எடுக்கலன்னு பதில் சொன்னியா? சொல்லல. யாரோ ஒருத்தனை கைது பண்ணியா? கைது பண்ணல. வழக்கு போட்டியா? வழக்கு போடல. மீனவனுக்கு நீ என்னதான் பண்ண? ஒண்ணும் பண்ணல. அப்ப நீ வந்து அங்க சிந்து நதியை வந்து நான் தடுக்கிறேன், சிந்து நதியோட போட்ட ஒப்பந்தம், பாகிஸ்தானுக்கு தண்ணி தரக்கூடிய அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்றேன்னு சொல்ற. சரி, கச்சத்தீவு ஒப்பந்தத்தை தான் ரத்து பண்ண முடியுமா உன்னால? பண்ண அ முடியாதுல்ல. பண்ணல. அவ்வளவுதான். இப்போ தோழர் இப்போ பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க. இப்ப கிட்டத்தட்ட புல்வாமா தாக்குதலுக்கு அப்புறமா அத நீக்கி ஓரளவுக்காக அவங்க சமாளிக்கிற அளவுக்கு மறுபடியும் கிட்டத்தட்ட ஒரு 3, 4 வருடங்கள்ல தான் மறுபடியும் அந்த பொருளாதார வளர்ச்சி வந்து பழையபடி எட்டுற மாரி ஒரு இதுக்கு வந்தது. இப்ப மறுபடியும் தடை விதிச்சுட்டாங்க. இது வந்து வெறும் இந்தியா அங்க இருக்க மக்கள் பாகிஸ்தானுக்கு இது பெரிய பாதிப்பு இல்லையா? இல்ல அவங்க இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு என்ன மாரி பொறுப்பேத்துக்கிறாங்க? இல்ல அது பாகிஸ்தானோட தகவல் நம்மளுக்கு தெரியலைங்க. ம். ஆனா இது வந்து எல்லா வகையிலுமே பாதிப்பு உண்டாக்குது. இதுல லாபம் அடையக்கூடியது மோடி மட்டும்தான். இது பாரதிய ஜனதா உடனடியா ஒரு எதிர்நாட்டு மேல ஒரு குற்றம் சொல்றேன் விசாரிக்காம எதுவுமே வேற வழி. இங்க இருக்கணும்னா பாகிஸ்தான் எதிரி, பாகிஸ்தான் எதிரின்னு சொல்லி வச்சுட்டான். இல்லன்னா இந்த ஆள் குற்றவாளியா மாறிடுவாங்கல்ல. பதில் சொல்ல வேண்டி வரும்ல. அதனாலதான் அது. அதனால எதா இருந்தாலும் பாகிஸ்தான் சொல்லிட்டா ரொம்ப ஈஸியா போயிடும். யார் பாகிஸ்தானுக்கு போன போட்டு கேட்க மாட்டோம்ல. அது எப்பா ஒரு நீங்க தான் சுட்டீங்களா இல்லையான்ட்டு. இயல்பா ஒரு என்ன கேள்வி எழுதுனா, இப்போ காஷ்மீர் போனா சுற்றுலா போனவங்களுக்கு தெரியும். ஒரு 4 கிலோமீட்டருக்கு உடனே வந்துட்டு ஒரு ராணுவம் வந்து தளம் நீங்க ஏன் இருக்கும். காஷ்மீருக்கு நம்ம ஊர்லயே இருக்குதா இல்லையா? இருக்கு. நம்ம ஊர்லயே இருக்கு. சும்மா நின்னு 2 வண்டி இடிச்சிட்டா போலீஸ் வந்து நின்றதா இல்லையா? ஆமா. அப்புறம் என்ன போய் ஆனா காஷ்மீருக்கு? இத விட ராணுவம் உங்களுக்கு ராணுவம் அதிகமா இருக்கக்கூடிய, உலகத்திலே அதிக ராணுவம் இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் ஒன்று காஷ்மீர். அ ராணுவம் அங்க வந்து மயமாக்கப்பட்ட அடிக்கடி பகுதி. தீவிரவாத அங்க தாக்குதல் தாக்குதல் நடந்து 1 1/2 மணி நேரம் கழிச்சு தான் ராணுவம் போயிருக்குன்னா எனக்கு ஒண்ணும் புரியல. இந்த கதை என்னன்னு தெரியல. அதனால 4 கிலோமீட்டருக்கு ஒருக்கா தான் ராணுவங்கள் இருக்கிறது. இப்போ 4 நெறைய கிலோமீட்டர் ஒண்ணுதான் இல்ல. அதிகமாவே இருக்கும் ராணுவம். ஆ உளவுத்துறை இருக்கும். அதுவும் ஒண்ணும் இல்ல. நம்ம ஊர்ல நீங்க ஊட்டிக்கு போய் பாருங்க. அல்லது குன்னூருக்கு, கொடைக்கானல் போய் பாருங்க. அங்க இருக்கக்கூடிய நம்ம கோடை தலங்கள்லாம் போறோம்ல. ஆமா. அங்கெல்லாம் செக்யூரிட்டி கார்டு போட்டிருக்கானா போடலையா? போட்டிருக்காங்க. போட்டிருக்காங்க. 10 பேர் நிக்கிறாங்க. கையில தடியோட சுத்திட்டு இருக்காங்களா இல்லையா? ஆமா. அது கூட இல்லாம இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப என்னன்னா எல்லாம் சாவடான்னு விட்டு வச்சிருக்காங்க. இதுக்கு தீர்வா நீங்க எப்படி தோழர் பார்க்குறீங்க இது? இதுக்கு தீர்வு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். அது கொஞ்சம் நீண்ட காலமா அது கொஞ்சம் விரிவா பேச வேண்டிய ஒரு விஷயம் தான். அது வந்து ஒரு நிரந்தர தீர்வு. நீங்க சொல்றதுன்னா, ஒரு தேசிய பார்வையில பார்த்துட்டு, அந்த மக்களுக்கான உரிமைகள பேசுறது, ஒரு ஆமா. அரசு முடிவெடுக்கிறது எல்லாமே வந்து ஒரு நீண்ட ஒரு ஆனா அதுவரைக்கும் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டுட்டே இருக்காங்க இல்ல இல்லையா? நீங்க காஷ்மீர் மக்கள் அவங்ககிட்ட அதிகாரத்தை கொடுங்க. அவங்க ஊரை பாத்துக்குவாங்க. மத்த மாநிலம் பாத்துக்கிறது இல்லையா என்ன? அதே மாதிரி அவங்க ஊரை அவன் பாத்துக்கிறான். நீ என்ன அங்க போய் நோண்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிற? நீ ராணுவம் வச்சிருக்கிறேங்கிறதுனால தானே அவங்க பேசாம இருப்பாங்க. ம். இது அவங்க வாழ்வாதார சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. ஆமா. இல்லையா? இப்ப ஊட்டியை பாதுகாக்கிறது ராணுவமா? கொடைக்கானல பாதுகாக்கிறது ராணுவமா? இல்ல மெரினா பாதுகாக்கிறது ராணுவமா? ஆனா இருக்கே நம்ம நம்ம ஊர்க்காரங்க தான் நம்ம பாத்துட்டு இருக்கிறோம். அதனால அந்த ஊருக்காரன் அவனோட இடத்த பாத்துறான். அவனுக்கு தெரியாது அந்த ஊர் எப்படி இருக்கு ஏது இருக்குன்ட்டு. ஆனா நம்ம இருக்கே தோழர். இப்ப தமிழ்நாடு நீங்க சொன்னீங்க ஊட்டிய பாதுகாக்க ராணுவமா, மெரினா ஆனா நீங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு மாவட்டத்துக்குள்ள 2 ராணுவ முகாம்கள் இருக்கு இல்ல தானே செய்யுது. ராணுவ முகாம் இந்தியா முழுக்க வச்சிருக்காங்க. இங்கேயும் நிறைய வச்சிருக்காங்க. அது வந்து நீங்க ராணுவத்தை எங்கேயாவது இடத்துல நிறுத்தி தானே ஆகணும். மத்திய அரசுக்கு ஏதாவது நிலப்பரப்பு இருக்கா? ம். ஒரு நிலப்பரப்பும் கிடையாது. ஏதோ மாநிலத்தோட வச்சு முடிக்கணும். அப்படிதான் வந்து இங்க ராணுவ முகாம்கள் இருக்கும். ஆனா ராணுவ முகாம்கள் ராணுவம் வந்து முகாம் விட்டு வெளியே வராது. ம். இங்க ராணுவம் வந்து வெளியில சுத்திட்டு இருக்கா? இல்ல இல்ல. இல்ல. நம்ம அதிகபட்ச ராணுவத்தை பாக்குறது என்னது? இந்த குழந்தைகளை கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறதுக்கு வர ராணுவ வண்டி தான் பாத்துட்டு இருக்கோம். ஆமா.
இல்லைன்னா இங்க டேங்க் ஓடிட்டு இருக்கா, இல்ல ராணுவ கவச வாகனம் ஓடுதா, ஒன்னும் ஓடலாம் இல்லை. இங்க போலீஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க, பொதுமக்கள் தான் பாக்குறோம். அடிப்படையா பாதுகாப்புங்கிறது பொதுமக்கள் தாங்க. நம்மள மீறி அங்க ஒரு பாதுகாப்பு பிரச்சனை அப்ப இது முழுமையாவே மோடி அரசு தான் முழுக்க முழுக்க பொறுப்பேற்றுக்கு. மோடி அரசு பண்ண கையாளாக தானே. அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியல. சீனாக்காரன் உள்ள வந்து கொட்டாயை போட்டான், வீடு கட்டிட்டான் இந்தியா எல்லைக்குள்ளார. என்ன பண்ணாங்க மோடி அரசு? என்ன பண்ணுச்சு? ஒன்றும் பண்ணல. அதனால இவர்களால வந்து நாட்டை நடத்துறதோ பாதுகாக்கிறதுக்கோ எந்த வக்கும் இவங்களுக்கு கிடையாது. ஆனா அது மிகப்பெரிய வளர்ச்சியா காட்டுறாங்கன்னு சொல்லி எது கிட்டத்தட்ட 10 வருடமா சீனா உள்ள வந்து தொடர்ந்து ரோடு ஒரு வீடு அரசு, கட்டாதா? ஒரு மத்திய அரசு ஒரு 10 வருஷம் இருக்கிறதுங்கிறது அந்த பொதுமக்கள் ஆதரவு இல்லாம நடக்குமா? இருக்காதுல்ல. அதான் இவிஎம் மிஷின் ஆதரவு இருக்கு, அதை வச்சு நடைபெற்றிட்டு இருக்கானுங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்ல. இப்ப அது சரி. இப்ப இவிஎம் மிஷின் சொல்றீங்க. இத பத்தி ஒரு பொது விவாதமோ, இல்ல அதுக்கு முன்மாதிரியா எந்த மாநிலம் அது முன்னெடுக்கலல்ல. இல்ல இத இல்ல 10 வருஷமா கட்சிகள் தானங்க குற்றச்சாட்டு வருமா? முன்னெடுக்கும். கட்சிகள் தானே அதை முன்னெடுக்கும். கட்சிகள் பேசிட்டு இருக்காங்க. ம். கட்சி கிட்டத்தட்ட என்ன 10 வருஷமா இந்த குற்றச்சாட்டு நம்ம சொல்றோம். இப்ப நீங்க வந்து பிஜேபி எதிர்க்கட்சியா இருக்கும்போது இதே குற்றச்சாட்டு தான் அவங்களும் வைக்கிறாங்க. இப்ப அவங்க ஆட்சிக்கு வந்து திரும்ப காங்கிரஸ் இதே குற்றச்சாட்டு தான் தேசிய வைக்கிறாங்க. கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒன்னா இருக்கிறாங்க, கூட்டுக்கலவனையா தான் இருக்கிறாங்க. மாறி மாறி இருந்தாலும் கூட்டுக்கலவணி தான் வந்து. ஆமா ஆமா. இப்ப இவிஎம் மிஷின்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டா யார் மேல குற்றச்சாட்டு வரும்? பிஜேபி காங்கிரஸ் மேல மட்டும் வருமா என்ன? காங்கிரஸ் மேல காங்கிரஸ் மேலயும் சேர்த்து வரும். அதனால 2 பேரும் அமைதியா இருப்பாங்க. அதோட இது இந்த நிகழ்வு நடந்திருக்க கூடாது. இது நடந்திருக்கு. இது பத்தி. அப்ப இந்த மொத்தமாகவே இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா? இந்தியா முழுக்க ஒரு தேசிய இனங்கள் படுவே இது முழுமையா பேசப்படுதுன்னு சொல்லிட்டு. இதற்கான மாற்றா வந்துட்டு ஒரு அரசியல் கட்சிகளா மொத்தமா அவங்க இப்போ 3வது அணியெல்லாம் பேசுறாங்க. அரசியல் கட்சிகள் வந்து உடனே நம்மளுக்கு ஒரு சிக்கல் வந்தது. தமிழ்நாடு முதல்வர் என்ன பண்றாரு? மொத்த தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாம் கூப்பிட்டு, நமக்கு இது மாரி பாராளுமன்றங்களில் இடம் வந்து இழந்துரும். அப்படி ஒரு கூட்டணி நடவடிக்கை எடுக்கலாம். இப்ப இதற்கெல்லாம் சேர்த்து ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களா? ஏதாவது ஒரு திட்டமோ? தெரியலைங்க. அது அந்த கட்சிகள் எப்படி முடிவெடுக்கிறாங்கிறத பொறுத்து இல்ல ஒவ்வொரு நீங்க கட்சிகளும். எடுக்கணும்னு உங்க பார்வையில ஏதாவது சொல்றீங்களா? இப்படி எடுக்கணும் ஆமா, அப்படின்னு. நீங்க வந்து இப்ப என்னன்னா இது அடிப்படையில இந்த அரச கேள்வி கேட்கணும். அது நீதிமன்றம் தானே. இல்ல மாநில அரசுகள் எல்லா சேர்ந்து பண்ண கட்சிகளும் சேர்ந்து ஏதோ ஒரு வேலையை பண்ணணும். ஆட்சியை கவுத்து விட்டாதான் கரெக்டா இருக்கும். மைனாரிட்டி ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு மோடியோடது. மைனாரிட்டி ஆட்சி நடந்தது. மைனாரிட்டி ஆட்சி வந்து கவுத்துட்டாதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இது இந்த பார்வையில தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க போராட்ட களங்கள் இருக்கீங்க. இயக்கமா மக்கள் கூட போராடுறீங்க. அவங்க உரிமைகளுக்காக போராடுறீங்க. இப்போ இந்த ஜம்மு காஷ்மீர்ல ஒரு சிக்கல் நடக்குது. எப்பவுமே அது மதவாத சிக்கலாகவே பார்க்கப்படுது. அப்படி இல்லாம இங்கேயும் அது மாரி கேள்விகள் எழுப்பப்படுது. அது இங்க உங்களுக்கு தெரியும். நிதர்சனம் என்ன நடக்குதுங்கிறது. இங்கேயும் அது இந்து, முஸ்லீம் பிரச்சனையாகவே பார்க்கப்படுற ஒரு நிலை தான் இருக்கு. இதிலிருந்து நீங்க தமிழக மக்கள் இத எப்படி பார்க்கணும்ங்கிற ஒரு பார்வை சொல்றீங்க? தமிழ்நாடு மக்கள் வந்து இந்துவா முஸ்லீமான்னு பார்க்கல அர்த்தம் இல்லை. நம்ம இங்க வந்து ஒன்றா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். தமிழர்களா தான் இருக்கோம். அவன் சாமி கும்பிட்றது அவன் தனிப்பட்ட விஷயம். நம்ம யாரும் மதத்தை பார்த்தெல்லாம் நம்ம பிரிச்சுலாம் நம்ம பார்க்கக்கூடிய பழக்கம் நம்மளுக்கு கிடையாது. பண்பாடு நம்மளுக்கு கிடையாது. நம்ம வந்து இங்க எந்த காலத்திலையும் ஒரு வடநாட்டாங்கட்சி வந்து நம்ம மக்களுக்குள்ளார பிரிவினை கொண்டு வர்றதுக்கு அனுமதிக்கக்கூடாது. நம்ம இங்க இஸ்லாமியரோட காலங்காலமா வாழ்ந்துட்டு இருக்கோம். இஸ்லாமியர்கள் இங்க இருந்து இஸ்லாத்துக்கு போனவன் தான். வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணி செவ்வாய் கிரகத்துல இருந்தெல்லாம் ஒன்றும் வரல. வரல. இங்க நம்ம ஆளுதான். இங்க இருக்கவங்க எல்லா தான் குடும்பம் நம்ம குடும்பத்திலயும் நம்ம அதை பார்க்கோம். அவங்கதான் வேற கடவுள் வேற நம்பிக்கையில போனவங்க, அவ்வளவுதான். அப்ப அந்த அதனால இங்க இருக்கிறவங்களை இந்து முஸ்லீம்னு பிரிச்சான்னா அவனோட அயோக்கியம் அவனும் கிடையாது. அவன் தான் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் விரோதியான ஆள். ஏதோ ஒரு வடநாட்டானுங்க இங்க வந்துட்டு நம்ம மக்களை தமிழர்களை வந்து 2ஆ 3ஆ கூறு போடுறதெல்லாம் நம்ம எதுவும் என்னைக்குமே அனுமதிக்க கூடாது. நம்ம மனித நேயத்தோட தான் எல்லாத்தையும் அனுமதிக்கும். எல்லாருமே சாமானிய மக்கள், சாதாரண மக்கள். அவன் கடவுள் நம்பிக்கை அவனுக்கு. இப்ப நாங்களாம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க. கடவுள் நம்பிக்கை இருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்பிக்கை வச்சிருக்கீங்க ஆமா. நீங்க. ஒருத்தர் கருப்புசாமி கும்பிடுவாரு, ஒருத்தர் மீனாட்சி அம்மன் கும்பிடுவாரு, ஒருத்தர் முருகனை கும்பிடுவாரு. அதுக்கு அடிச்சுக்கிறோமா என்ன? இல்ல. அதே மாதிரி ஒருத்தர் அல்லாஹ் கும்பிடுறாரு, ஒருத்தர் வந்து இயேசு கூப்பிடுறாரு. அவ்வளவுதான விஷயம். நாங்க வந்து எதுவுமே இல்லப்பா அப்படின்றோம். நீ இது எல்லாமே சாமி தான் பண்ற. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் வச்சுக்கிட்டாரு. அவ்வளவுதான விஷயம். அது பொதுமக்கள் பார்வையும் அப்படிதான் இருக்கு. அப்படிதான் நம்ம தமிழ் மக்கள் யதார்த்தமா இருக்கிறவங்க தான், புரிஞ்சுக்கிறவங்க தான். அதுல ஒன்றும் நம்மளுக்கு தமிழ் மக்களை பத்தியான சாமானிய மக்களை பத்தி கவலை இல்லை. இங்க இருக்கிற பிஜேபி காரனை பத்தி தான் நம்மளுக்கு கவலை இருக்கு. இப்ப ஜம்மு காஷ்மீர்ல மக்களுக்கு பொருளாதார நெருக்கடி வருது. இது வந்து ஒரு நடுவு அரசு இப்போ எந்த வகையிலுமே பாதிக்காதான். நடுவண் அரசு எதை பத்திங்க கவலைப்படுது? எதையாவது ஒன்றை பத்தி கவலைப்பட்டா பரவாயில்ல. அவங்களால கொள்ளையடிக்கிறது மட்டும் தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து என்னன்னா குஜராத்தி மார்வாடிகளுக்கு சாதகமான ஒரு அரசியல் நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு எந்த ஜிஎஸ்டி செக்கிங்கோ அல்லது அமலாக்கத்துறை செக்கிங்கோ சிபிஐக்கு ரெய்டோ இப்படி எதுவுமே நடக்கிறது குஜராத்தி மார்வாடிகளுக்கு. அவங்க வளர்றதுக்கு எல்லா வேலையும் பாக்குறாங்க. இப்ப ஜிஎஸ்டி பில் இல்லைன்னா நம்மளை போட்டு நம்ம ஆளுங்களை போட்டு ஃபைனை போட்டு தீட்டுறாங்க. இதே சேட்டு மார்வாடி கடையில் ஜிஎஸ்டி காரங்க ஒரு செக்கிங் போயிருக்கா, அமலாக்கத்துறை உள்ள போயிருக்கா? ஒன்றும் பெருசா போனதில்லை. அப்ப அதனால இது வந்து நாடை வந்து மொத்தமா மத்த மக்கள்லாம் அடிச்சு புடுங்குற வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த ஒன்றிய அரசை பத்தியெல்லாம் கவலைப்படாது. நீங்க இந்த சிக்கல் நீங்க சொன்னது ஊடகங்கள்ல நம்ம ஒதுக்கப்பட்டோம். மேற்தலைக்கு வந்து முழுமையாக அதுக்கப்புறம் ஒதுக்கப்பட்டது. இதுக்கப்புறம் மறுபடியும் ஏதாவது சூழல் மாறி இருக்கா? இல்ல தொடர்ந்து அந்த இல்ல 2018, 19 2018ல ஸ்டெர்லைட் படுகொலையை நாங்கள் அம்பலப்படுத்தி பேசினது வெளிநாடுகளில் நாங்கள் பேசினது. அதுக்கப்புறம் கைது நடந்தது, சிறையில் இருந்தோம். வெளியில வந்து நடந்த இந்த பாலக்கோட் தாக்குதல், புல்வாமா தாக்குதல், இதை குறித்து இது வந்து பொய்யா அவங்க வந்து ஒரு தகவல் தேர்தலுக்காக பரப்புறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசணும்.
அதற்கு பின்னாடி முழுமையா வந்து தொலைக்காட்சி விவாதங்கள்ல எங்களை அழைக்கப்படுறது இல்லை. செய்திகள் வெளியிடாம தடுக்கப்பட்டது. சமூக வலைதளங்கள் இப்ப என்னுடைய எங்களுடைய யூடியூப் வந்து முடக்கப்பட்டது. ஜிமெயில் அக்கௌண்ட் முடக்கப்பட்டது. வாட்ஸ்அப் முடக்கப்பட்டது. என்னுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து கிட்டத்தட்ட 5 முறை முடக்கப்பட்டது. ஒவ்வொன்றுமே 1,00,000 பேர் பின்தொடரக்கூடிய எண்ணிக்கையில் இருந்தது. ட்விட்டர் அக்கௌண்ட் முடக்கப்பட்டது. ஏன்னா என்னோட பழைய ட்விட்டர் அக்கௌண்ட்ஸ் அது 2009 ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று. அதெல்லாம் முடக்கப்பட்டது. இதுதான் என் நிலைமையில இருந்தோம். அப்போ அதனால என்ன ஆகுதுன்னா எங்களுக்கு இப்ப நீங்க எல்லாம் 2000 இந்த அதிமுக ஆட்சியில நீங்க கடுமையா போராட்டம் பண்ணீங்க, இப்ப எல்லாம் ஏன் பண்றதுலாம் கேக்குறாங்க. இப்ப நம்ம அன்றைக்கு இருந்த அதே வேகத்தோட தான் இன்றைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இன்றைக்கு மக்கள் போராட்டம் கூட சேர்ந்து நிக்கிறோம், போராட்டத்துக்கு போறோம், வழக்குகள் வாங்குறோம், கைதாகிறோம். இது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. ஆனா எதுவுமே செய்தி ஆகுறது இல்லை. செய்திகள் ஊடகங்களையும் வரல, எந்த ஊடகத்திலயும் வெளியே செய்தி வர்றது இல்லை. இப்ப ஊடக விவாதங்கள் நம்ம அழைச்சாதான் நம்ம கருத்துக்களை சொல்ல முடியும். இப்ப திமுக செய்யக்கூடிய சரி தவறுகளை பற்றி பேசுறதுக்கு எங்க பேசுறது? இப்ப ஊடகங்கள் சமூக வலைதள ஊடகம் எடுத்துட்டோம், யூடியூப் ஊடகம் எடுத்துட்டோம்னா பெரும்பாலான யூடியூப் ஊடகங்கள் வந்து ஏதோ ஒரு கட்சி சார்ந்ததா மாறிடுச்சு இன்னைக்கு. பாஜக சார்ந்ததாவோ திமுக சார்ந்ததாவோ மாறி இருக்கு. இந்த மாதிரி கட்சி சார்ந்த சமூக வலைதளங்களா மாறிடுச்சு யூடியூப் சேனலுமே. அவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் வந்து கட்சி சார்பு இல்லாம இருந்தாங்க. அதுவுமே கட்சி சார்புடையதா மாற்றப்பட்டுச்சு. அப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமையில எங்களுக்கான வழிமுறை இது. எங்களுடைய போராட்டங்களுடைய செய்தி கடந்த 10 நாட்கள 10 ஊர்கள்ல நிகழ்ச்சியில பங்கெடுத்து வந்திருக்கேன். சில 2 நாட்கள் மட்டும் தான் வந்தேன் நான். 10 ஊர்களுக்கு பங்கெடுத்து வந்திருக்கிறோம். என்ன செய்தி வந்தது? என்ன செய்தி வந்தது? மக்களை எதுவும் வரவும் இல்லை. சமூக வலைதளத்துல போட்டாலும் செய்தி ஆகுறது இல்லை. அப்ப என்ன தெரியுது மக்களுக்கு? மேம்பாலுக்கு இப்ப அமைதியாயிருச்சு, திருவனங்காந்தி பேசுறது இல்லை, இங்க ஆளே பாக்குறது இல்லை, திமுக வந்து அமைதியாயிட்டாரா அப்படிங்கிற செய்தி யாரால பரப்பப்படுதுன்னா இந்த பாரதிய ஜனதா கட்சியும் நாம் தமிழர் போன்ற கட்சிகள், கையாளாகாத கட்சிகள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து எந்த போராட்டத்தையும் இவங்க யாரோ திமுக எதிர்த்து போராட்டம் பண்ணிருக்காங்களான்னு பார்த்தானா எந்த போராட்டத்தையும் பண்ணது இல்லை. அண்ணாமலை ஏதாவது பண்ணிருக்காரா திமுக எதிராக? பிரஸ் மீட்டை தவிர எதுவும் கொடுத்தது இல்லை. சீமான் அதை பிரஸ் மீட்டை தவிர ஏதாவது போராட்டம் நடத்திருக்காரா? ஒன்றும் பண்ணது கிடையாது. அப்ப அவங்க எல்லாம் பிரஸ் மீட் நடத்தா எல்லா செய்தியும் 24 hours வந்து 24 மணி நேரம் ஓட்டுறாங்க. நம்ம பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த எங்க செய்தி ஆகுது? நம்ம நடத்துற போராட்டம் எங்க செய்தி ஆகுது? ஒன்னும் செய்தி ஆகுது இல்லை. அதனால இன்னைக்கு வந்து பார்த்தா போலியா இருக்கக்கூடிய நபர்கள், இந்த அண்ணாமலை சீமான் போன்ற நபர்கள் மட்டும் தான் செய்தியில் இருக்கிறாங்க. அப்ப இதுதான் நிலைமை இன்னைக்கு. இப்ப இவ்வளவு பெரிய ஒடுக்குமுறைக்கு நாங்க ஆளானது காரணம் தொடர்ச்சியா பிஜேபி நாங்க அம்பலப்படுத்திக்கிட்டே இருந்தோம். அப்ப அதுதான் வந்து எங்களுக்கு மீதான அந்த ஒடுக்குமுறை காரணமா பாக்கு. இப்போ அதான் நீங்க சொன்ன பதவி விலகணும்னு சொன்னீங்க. இப்போ நீங்க ஸ்டெர்லைட் இது சொன்னப்பதான் எனக்கு அது ஒரு கேள்வி வருது. ஒரு அடிக்கடி அதை தொடர்ந்து என்னன்னா, இப்ப நீங்க ஸ்டெர்லைட் இது வந்து அதிமுக ஆட்சியில் நடந்தது. அது மிகப்பெரிய மக்கள் வன்முறை, அரச பயங்கரவாதம்னு சொல்லலாம். அந்த பயங்கரவாதத்துக்கு இப்ப பதவி விலகிருச்சு. திமுக வந்து கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் ஆக போகுது. நீங்க சொன்ன மாதிரி பதவி விலகி ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சு அது நேர்மையா நடக்குன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு திமுக வந்ததுக்கு அப்புறம் விசாரணை கமிஷன் அமைச்சிருக்காங்க, அது நேர்மையா நடக்குதுன்னு பாக்குறீங்களா? இல்லைங்க, நீங்க சொல்றதுன்னா அருணா ஜெகதீசன் கமிட்டி அறிக்கை ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. அதுல அதிகாரிகள் பெயரும் கொடுத்துட்டாங்க. யாரெல்லாம் குற்றம் செய்தார்களும் குறிப்பிடுத்திருக்கிறாங்க. இதன் மேல நடவடிக்கை திமுக எடுக்கல. அதை நாங்க சுட்டி காட்டி பல நிகழ்ச்சிகள் செஞ்சிட்டோம். இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கப்படலை. அதே போல வந்து ராஜேஸ்வரன் கமிஷன் வந்து ஜல்லிக்கட்டு வன்முறைக்காக உருவாக்கப்பட்டது. அதுல நாங்களே நேரடியாக கிட்டத்தட்ட 30-40 வழக்குகள் கொடுத்தோம். அவங்களும் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க, அவங்களும் அறிக்கை சமர்ப்பிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படலை. இதெல்லாம் திமுக மேல வச்ச குற்றச்சாட்டுகள் நாங்கள் வெளிப்படையாக வச்சிருக்கோம். வெளிப்படையாக கூட்டங்கள்னு பேசியிருக்கோம். நாங்க பத்திரிகையாளர் சந்திப்பு, அனைத்து கட்சி பத்திரிகையாளர் சந்திப்பும் நடத்தி வச்சிருக்கிறோம். எதுவும் நடக்கல. ஆனா இதே நிலை தானே நீங்க இப்போ ஒரு வாரத்துக்கு வச்சுக்கோங்க, பதவி தான் ஒரு பதவி விலகிட்டாரு, இப்ப மாற்ற ஒரு அரசு வருதுன்னு வச்சு இதே நிலைமை தானே அங்கேயும் தொடரும் நடுவண் அரசு. 2 விஷயம், இன்னொரு கொலை நடக்காதுல்ல, இன்னொரு ஸ்டெர்லைட் நடக்கல இல்ல, அவ்வளவுதான விஷயம். ஸ்டெர்லைட்டை பத்தி விசாரணை நடக்கல, ஸ்டெர்லைட் நடக்கல. இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய இதா இருக்கு. மக்கள் மீது ஒரு தீர்வு இதுக்குள்ள எங்க கிடைக்கும்? எல்லாருமே ஒண்ணு விட்டு ஒண்ணுக்குள்ளதான் உட்கார்ந்து இருக்காங்க. இதுக்குள்ள எங்க தீர்வு கிடைக்கும்? நீங்க இப்போதைக்கு என்ன செய்ய முடியும்னு கேட்டதுக்கு தான் நான் சொன்னேன். எப்படிய முழுமையா தீர்க்கிறதுக்கு என்ன வழினா இது வரல நம்ம வழி. அதுக்கு நீண்ட காலம் நம்ம போயான். மிக்க நன்றி தோழர். உங்க நேரத்தை ஒதுக்கி தொடர்ந்து நிறைய விவாதிச்சிருக்கோம். இதனூடாக இது மாதிரி நிகழ்வுகள் நிகழாமலும் தொடர்ந்து நமது வலையலின் மூலமாக இந்த விவாதங்கள் ஊடாக நாம் இந்த மக்களுக்கு எடுத்துரைப்பது நம்மால் என்ற உண்மைகளை எடுத்துரைப்போம். அதனூடாக ஒரு புது கிளர்ச்சி உருவாக்கும். நன்றி தோழர். நன்றி.